ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கடந்த வாரங்களிலே நீங்கள் எத்தனை பேர்கள் ஓரேபுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. I do not know how many of you went to Mount Horeb last week. Can we see some hands? போயிட்டு வந்தீங்களா? You all visited Horeb? வண்டலூர் போயிட்டு வந்தீங்க, தாம்பரம் போயிட்டு வந்தீங்க, கொரம்போட்டு போயிட்டு வந்தீங்க, ஓரேபுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? You would have visited many other places, but did you actually visited Horeb? எத்தனை பேர் உங்கள் சொந்த கண்களை கொண்டு உங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய கண்களை கொண்டு உங்களை பார்க்க நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள்? How many of you at least tried to look you not through your own eyes but through God's eyes? எத்தனை பேர்கள் நீங்கள் கர்த்தருடைய கண்களிலே யாராக இருக்கிறீர்கள் என்ற ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்? How many of you found out the secret of what God's eye looks at you? நீங்க யாரு கையை தூக்க வேண்டாம். நீங்க கையை தூக்குனா பொய்யா தூக்குவேன்னு எனக்கு தெரியும். I don't want any of you to raise your hand because it might be a lie, but I want you to know yourself. ஏன்னா உங்களை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் நான் அந்த செய்தியை பேசுவதற்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. அதனால நீங்க போயிட்டு வரலன்னு அர்த்தம். While looking at you, because I know I can realize that you all are looking the same as how you heard the word before, so I don't want to ask that. நிறைய பேர் வந்து பாஸ்டர் நான் மோசே அந்த 80 வயது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே இருக்க விரும்புகிறேன் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. Many of you are still like pastor I'll still stay the same as how Moses was until 80 years. அப்படி இருப்பீங்கன்னா நஷ்டம் வந்து எனக்கும் கிடையாது, நஷ்டம் வந்து ஆண்டவருக்கும் கிடையாது, நஷ்டம் உங்களுக்கு தான். If you think that the loss is not for me or for God, it is just for you. ஆமென். பிறந்தது மோசையாக இருக்கலாம், பிறந்தது வளர்ந்தது ஆமென் தன்னுடைய கண்களை கொண்டு கண்ட மோசையாக இருக்கலாம். ஆனால் மோசே மரித்தபோது வசனம் சொல்லுகிறது அவன் பழைய மோசையாக மரிக்கவில்லை, ஆண்டவருடைய ஊழியக்காரனாக ஆகிய மோசையாக அவன் உலகத்தை விட்டு மாற்றப்பட்டான். Moses, when he was born, he was one kind and he lived in that kind. However, we could read in the verses that when he died as a minister of God. நான் உங்களுக்கு பேசும்போது சொன்னேன் மோசையினுடைய 80 ஆண்டுகள் வாழ்க்கை படு தோல்வி. ஆனால் எப்பொழுது ஓரேபின் மேல் ஏறி தேவனை சந்தித்தாரோ அன்றிலிருந்து மோசையினுடைய வாழ்க்கை வெற்றியாக மாற்றப்பட்டது. Last week I spoke to you until 80 years Moses' life was a failure. However, the minute he met God, his life totally changed. இங்க இருக்கிற நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை வெற்றி என்று. People sitting here, we might think that my life is a victory. நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, நல்ல வருமானம், அவன் நினைத்ததெல்லாம் நடக்கிறது. இது வந்து வாழ்க்கை வெற்றி என்பது நீங்கள் நினைத்து விடக் கூடாது. You have a good family life, you have a good partner, children, job, money, everything, but do not think that this is a victorious life. இவைகள் எல்லாமே மோசையின் வாழ்க்கையிலே இருந்தது. நல்ல நேசிக்கிற ஒரு மாமனார், நல்ல ஒரு மனைவி, நல்ல 2 ஆண் பிள்ளைகள், ஒரு கூட்டம் நல்ல ஆடுகள், எல்லாமே மோசையின் வாழ்க்கையில இருந்தது. ஆனபடியால் மோசையின் வாழ்க்கை வெற்றியாக மாறினது என்று சொல்ல முடியுமா? All of these things listed were also in Moses' life. Can we say that Moses' life was victorious? தேவனுடைய விருப்பத்தின்படி தேவன் எதை நினைத்து மோசையை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் பொழுதுதான் வாழ்க்கை வெற்றியாக மாறும். Only when the intention of God is fulfilled in one's life, his or her life will be victorious. நல்லா கவனிங்க, தேவனுடைய மோசையாக மாறுவதற்கு மோசே காத்திருந்த ஆண்டுகள் 80 ஆண்டுகள். Listen carefully. It took almost 80 years for Moses to be the Moses that God intended him to be. ஆபிரகாம் தேவனுடைய ஆபிரகாமாய் மாறுவதற்கு காத்திருந்த ஆண்டுகள் 99 ஆண்டுகள். Abraham waited for 99 years to be the Abraham that God intended him to be. சவுல் தேவனுடைய கண்களிலே பவுலாய் மாறுவதற்கு பவுல் காத்திருந்த ஆண்டுகள் 33 ஆண்டுகள். Paul waited
33 years to be a Paul that God wanted him to be. அப்படி என்றால் இன்றைக்கு திருச்சபையில் மத்தியிலே அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய இதயத்திலே எத்தனை வயதாகிவிட்டது என்று முக்கியம் அல்ல. இனிமேல் ஆகலும் பவுல் சொன்னதை போல நமக்கு உள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் யார் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்க வேண்டும். People sitting here, you don't have to think about what age you are, but you need to have a willingness to be changed as heart what God wants you to be. ஆண்டவரே, நான் யார்? உன் பார்வையிலே நான் யார்? God, in your eyes, who am I? உன் பார்வையிலே இருக்கிற நான், அவன் நானாக, உன்னுடைய நானாக வெளியே வருவதற்கு நீர் என்னை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். God, bring me out the person that you want me to be, and that is what our prayers should be. நான் நானாக பிறந்தேன், நானாக வளர்ந்தேன், இன்று வரையிலும் என் கண்களுக்கு நானாக நான் வாழ்ந்தேன். இனிமே நான் வாழ்வது என் தேவனுடைய கண்களிலே நான் யார் என்பதை அறிந்து அதன்படி நான் வாழ விரும்புகிறேன் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Can we submit ourselves that Lord, I was born as me and I lived until now as me, but hereafter I want to be the person that you deserve or you want me to be. பரிசுத்த பவுல் நாம் வாசித்தோம் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்திலே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆமென். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய 3 அறிவுகளை குறித்து அந்த வசனத்திலிருந்து நாம் தேட ஆரம்பித்தோம். In 2 Timothy, we read about the 3 knowledges or realization a God's child should have. 2 தீமோத்தேயு 1 அதனுடைய 12ஆம் வசனத்தின் ஆமென் அந்த நடுவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். 2 Timothy chapter 1 verse 12, we read that I know who I have believed. ഞാൻ വിശ്വസിക്കുന്നത് ആരെ എന്ന് ഞാൻ അറിയുന്നു. I know who I believe in. ആമേൻ. ഞാൻ അറിയാതെ ഒരുവരെ ആരാധിക്കുന്നവൻ അല്ല. We are not somebody who worship someone who we really do not know. முதலாவதாக நான் சொன்னேன், முதலாவதாக நமக்கு இருக்க வேண்டிய அறிவு நாம் யார். The first realization we need to have is to realize who we actually are. எனக்கு ஒரு பகுதி நல்லா கவனிங்க. நான் யார் என்று அறிந்தால் தான் நம்முடைய குணாதிசயங்கள் நம்மை விட்டு மாறும். Only when we realize who we really are, our certain characters from us could change. சில பேச்சுகள் நம்ம வாயில வருது இல்ல. There are some slangs that comes in our mouth. மற்றவர்களை காயப்படுத்துகிற சில வார்த்தைகள் நம்முடைய நாவிலே புறப்படுது இல்ல. Words that could hurt others. மற்றவர்களை தாழ்ச்சியாக மட்டமாக பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயில வருது இல்ல. Words that could make others feel low. அதற்கு காரணம் என்னவென்றால், நான் யார் என்று நான் அறியாதபடியால் தான் நான் மற்றவர்களை தாக்குகிறேன். All of this is because we do not know who we really are, and that is why we hurt and make others feel low. கர்த்தருடைய கண்களிலே நான் யார் என்பதை நான் அறிந்தால் மற்றவர்களை நான் தாழ்ச்சியாக நினைப்பவனும் அல்ல, நினைக்கவும் மாட்டேன். மற்றவர்களை நான் அவமானப்படுத்தவும் மாட்டேன், மற்றவர்களை நான் காயப்படுத்தவும் மாட்டேன். மற்றவர்களை பிறர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களை உயர்த்தவும் தான் கர்த்தரனை அழைத்திருக்கிறார் என்ற உண்மையை நான் அறிந்து கொள்வேன். If we start realizing and understand who we really are in God's eyes, only then we can start to build others, or we can start to be a blessing to others. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் மட்டமாக பேசினதே இல்லை. Our Lord Jesus Christ has never spoken ill about others. ஒரு தடவை ஆமென் தன்னை காட்டிக் கொடுத்த துரோகியாகிய ஆமென் இஸ்கரியோத்து யூதாவை பார்த்து ஆண்டவர் பேசின வார்த்தை சிநேகிதனே என்று பேசினார். Even about Iscariot Judas who spied on him, the Lord Jesus Christ spoke about him as dear friend. நாம இருந்தா, if it was us, இல்லாத வார்த்தைகள், நிகண்டுவிலே இல்லாத வார்த்தைகளை நாம பேசுவோம். we would have spoken of words which are not even in dictionary. இப்படிப்பட்ட துரோகி இப்படி எல்லாம் பேசுவான். ஆண்டவர் சொன்னார் சிநேகிதனே. We would have spoken all bad things about the person, but Jesus Christ dearly said, dear friend. இயேசு
கிறிஸ்துவுக்கு அவர் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். The reason is because Jesus Christ really know who he really நாம் is. யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய குணம் மாறும். If we realize and understand who we really are, our character also will நாம் change. யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய பேச்சுக்கள் மாறும். If we realize who you are, then our talks, the words that come out of mouth will நாம் change. யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய குணங்களும் குணாதிசயங்களும் மாற்றப்படும். Our character will change after we realize who we really are. நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand who we really are. ஆமென். எனக்கு லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம் உண்டு. I really like an incident that is mentioned in Luke chapter ஒரு 15. தகப்பனுடைய இரண்டு பிள்ளைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. They speak about two children of a father. அந்த இளைய குமாரனுக்கு நம்ம தமிழ்ல நம்ம கொடுக்கிற செல்ல பேரு கெட்ட குமாரன். For the younger son, we say as prodigal son. மலையாளத்தில் அவன முடியனாய புத்திரன் அப்படின்னு சொல்லப்படும். Even in Malayalam, it is said as a lost son. ஆனால் பைபிள்ல எங்கேயுமே அவன் கெட்டவன் என்றோ அவன் முடியன் என்றோ எங்கேயுமே சொல்லப்படவில்லை அவனை குறித்து. However, nowhere in Bible anywhere it is written as he is bad or a bad child. அந்த மகனை குறித்து அந்த மகனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். I really like that son. ஏனென்றால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு அவன் திருவசனத்திலே சொல்லப்படுவதைப் போல அவன் யார் என்கிற ஒரு அறிவு அவனுக்குள் இருந்தது. The reason is because, as the word says, he really had a realization of who he really is. எப்படி தெரியுமா? You know how? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய என்ன வசனம் அது? ஆமென். அவன் வசனம் சொல்லுகிறது அவன் தகப்பனை நோக்கி அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி வசனம் சொல்லுமா 15 12ஆம் வசனம் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே போதும் அப்பா. So the younger of them said to his father, and he called him father. இப்ப அவனுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு. He has a knowledge inside him. என்ன அறிவு? What is that? என்ன அறிவு? What is the realization? எங்க ஒரு பிள்ளை வந்து ஒருத்தரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? இவரு எங்க அப்பா அப்படின்னு அறிவு. When a child calls a person father, there is a realization in the child's heart that this is my dad. அதை விட நான் இவருடைய பிள்ளை என்கிற அறிவு. More than that, the realization is that I am his child. இந்த அறிவில்லாதவன் கண்டவனை எல்லாம் போய் அப்பான்னு கூப்பிடுவான். Those who do not have this understanding or realization might call everybody dad. உண்மைதானே? Is it true? இந்த மகனுக்குள்ளே இருந்த முதல் அறிவு அவர் என் தகப்பன். யாரு? பரலோகத்தின் தேவன் என் தகப்பன், நான் அவருடைய மகன் என்கிற அறிவு. The first realization of this son is that the realization that he is my father. இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் தேவனை குறித்து பெரிய அறிவு படைத்தவர்களாயிருந்தார்கள், அறிவாளிகளாயிருந்தார்கள். The people of Israel were really knowledgeable about the word of God. எப்படிப்பட்ட அறிவு தேவனை குறித்து? What kind of knowledge do they have? அவர் வானங்களுக்கு மேலே அவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாபெரிய தேவன் என்கிற அறிவு. They had a realization that he is a great God who is sit in heaven, seated in great seat. அவர் சுட்டெரிக்கும் அக்கினி என்கிற அறிவு. He is a burning fire is what they know. அவர் சாம்பலாக்குகிற தேவன் என்கிற அறிவு. He could burn everything is what they know. இந்த அறிவோடு இருந்த யூதர்களுக்கு, இல்லை என்றால் இந்த அறிவோடு இருந்த சீஷர்களுக்கு ஒரு தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். People or the disciples who were with this knowledge, Jesus Christ taught them a prayer. என்ன ஜெபம் அது? மத்தேயு சுவிசேஷம் 16வது மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 9ஆம் வசனம்.
Matthew chapter 6 verse 9. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஜெபிக்கும்போது இப்படி ஜெபம் பண்ணணும். Here we could see that Jesus Christ told them, when you pray, pray like this. எப்படி ஜெபம் பண்ணணும்? How is the prayer? இதுவரையிலும் பரலோகத்தின் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, இனிமே நீங்க ஜெபிக்கும் போது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே சத்தமா சொல்லுங்க, பிதாவே சத்தமா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். So Jesus taught them to pray that our Father who art in heaven, hallowed be thy name. அப்படினா என்ன அர்த்தம்? சீஷர்களை பார்த்து என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்க நினைப்பதை போல அவர் ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு தேவன் அல்ல. அவர் உங்கள் அருகாமையில வந்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கவலைகளை நீக்கி உங்களை தன் மார்போடு அணைக்கிற ஒரு தகப்பன் தான் உங்களுடைய தேவன். So what Jesus is actually teaching his disciple is that our God is not somebody who sits far away. He is one who is always close to you and who always is comforting you. நீங்கள் நினைப்பதை போல அவன் அருகாமையிலே வந்தா சாம்பலாக்குகிற தேவன் அல்ல. நீங்கள் அப்பா என்று அழைக்கும் போது அவர் இறங்கி வந்து உங்களுடைய கவலைகளுக்கு அவன் ஆறுதலை கொடுக்கிற தகப்பன் அவர். He is not a God who you think that he could burn you. He is a comforting, really comforting God whom you could call as Abba Father. இரண்டாவதாக ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அறிவு என்ன தெரியுமா? What is the second realization a child of God should have? முதலாவதாக ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அறிவு நான் யார் என்கிற அறிவு. The first realization is they need to know who I am. நான் யார்? சகல படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அன்பு பிள்ளை நான். So the first realization, the answer to the first realization is that I am the beloved child of God who is the creator of heaven and earth. இந்த ஒரு அறிவு நமக்குள்ளே வரும்போது யார் இந்த உலகமெல்லாம் நமக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தாலும் நாம் சொல்லுவோம், நான் பயப்பட மாட்டேன். When you have this realization, whatever obstacles that may come in your life, you will strongly say, you know who I am the child of God. இந்த அறிவு தாவீதுக்குள்ளே வந்தபடியால் தான் 27வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், எனக்கு சுற்றிலும் ஒரு சேனை பாளையம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். David has this realization, and that is why in 27th Psalm he said that whatever comes among me, I have a God who can destroy all of this. ஏனென்றால் கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமாயிருக்கிறார், அவன் என் தகப்பனாயிருக்கிறார், அவருடைய அன்பு மகனாகிய என் வாழ்க்கையில என்னை சத்ருவின் கரத்திலே விட்டுவிட்டு அமைதியாய் இருக்கிற தேவன் அல்ல என்னுடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை. Because my God is a savior who can bring me out of any difficult situation, and I am his beloved child. கடந்த நாட்கள்ல எந்த ஊர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அங்கே ஒரு பெரிய நில அதிர்ச்சி உண்டாயிற்று. Recent days there was an earthquake in some place. அந்த நில அதிர்ச்சியில வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து பல நாட்களுக்கு பிற்பாடு அந்த இடிஞ்சு விழுந்த அந்த சுவரெல்லாம் வந்து ஆட்கள் நீக்கி அங்க பார்த்தா ஒரு தாய் வந்து செத்து அழுகி நாரி அந்த பணம் அங்க கிடக்கிறது. Several days after the rescue mission, people could find that a dead body that was decayed. அவர்கள் அந்த அழுகின பிணத்தை தூக்கி எடுத்து பார்த்தால் அந்த பிணத்திற்கு அடியிலே ஒரு சிறு குழந்தை உயிரோடு இருக்குது. When the people took out this dead body, they could find that there is a small little child that is beneath this. நீங்க எத்தனை பேர் அந்த நியூஸ் பாத்தீங்க எனக்கு தெரியல. I do not know how many of you saw this news. குழந்தை உயிரோடு இருக்கு. என்னன்னா இந்த சுவர் இடிந்து தன் மேலே விழுந்து தான் செத்தாலும் தன் பிள்ளைக்கு எந்த சேதமும் வரக்கூடாதுன்னு அந்த தாய் அந்த பிள்ளை அப்படியே மார்போடு அணைச்சு பிடிச்சிருக்கு. The reason the child was still alive was that the mother was still protecting the child when the walls came down. தனக்கு என்ன காயம் ஏற்பட்டாலும் தன் உயிர் போனாலும் தன் பிள்ளைக்கு எந்த சேதமும் அணுகக்கூடாது என்று இந்த உலகத்திலே ஒரு தாய் நினைக்கும் என்றால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. If a worldly mother could do so much, imagine about our heavenly Father who could do so much more, where he said, even if a mother forgets, I
I will never forget you. அப்படினா இந்த அறிவு நமக்குள்ளே வந்தாலே நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். Only so if we get this realization about who we are, you will have a great protection in your என்ன life. அறிவு? நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிற அறிவு. What is the realization? The realization that I am the child of நான் God. அவருடைய பிள்ளை என்ற அறிவு நமக்குள்ளே வரும்போது இந்த உலகம் எல்லாம் நம்மை அழிக்கும்படியாக சத்துருக்களாய் எழும்பினாலும் நம்ம சொல்லுவோம் அவரன் வெளிச்சமாயிருக்கிறார், அவரன் ரட்சிப்பாயிருக்கிறார், இந்த சேனைகளை கண்டு நான் பயப்படுவது இல்லை. After having this realization that I am the child of God, whatever difficulties that may come your way, you can strongly say that I have a light, I have a savior who is my father. சத்தமா சொல்லுங்க, நான் பயப்படுவது இல்லை. I will not be scared. நான் பேடிக்க இல்ல. I cannot be scared. ஒரு சைன்யம் எனக்கு நேரே பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படுக இல்ல. Even if a huge army come against me, I will not be scared. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன். அவருடைய கர்த்தராகிய கண்மலைக்குள்ளே அவர் எனக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. 10 வருஷமா நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது. இந்த சாத்தா மட்டும் எபனேசரை விட்டு போக மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்பப்போ இதுல பிரச்சனை கொண்டு வந்தா ஜனங்களுக்கு சரியா வார்த்தை போய் சேராதுன்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதனால நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு வீட்டில் நான் விசிட்டிங் போகும்போது அவங்க 2 பிள்ளைங்களை கொண்டு வந்து எனக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ண வச்சுட்டு அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பெட்ரூமுக்குள்ளே, என் பையனோட பெட்ரூமுக்குள்ளே கொஞ்சம் வாங்க, அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, அதன் தலையில் கொஞ்சம் ஜெபம் கையை வச்சு, லேப்டாப்பினுடைய லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப், அது கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே அந்த கம்ப்யூட்டர் தலையில் கொஞ்சம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பையன் எங்கே உட்காந்துருக்கான், உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, அல்ல கொஞ்சம் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. Once when I went for a house visit, I was asked to pray for a desktop that is in their son's room, because it looks like the son is always in the desktop and they want me to pray for that. அந்த மாதிரி ஜோஷுவா இன்னும் ஜெபம் பண்ணும்போது இந்த மைக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் மைக்குக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும். So I request Brother Joshua as well to pray for all the mics. மைக் ஆப்ரேட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். நம்ம கோவப்படுறோம் அவங்க மேலே, ஆனால் இது வந்து கரெக்டாக இந்த ஆளுக்குள்ளே இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி நிறுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். டக்குன்னு ஆவி இதுக்கும் வந்துடும். This is a difficult job actually about all the audio systems, so we need to hardly pray for this. அதனால அந்த ஆவி வராம இருக்க நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஆமென். நாம் யார் என்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வரும்போது இந்த உலகத்தை கண்டு பயப்படுகிற எல்லா பயமும் நம்மளை விட்டு ஓடி போகும். So when we actually realize who we really are, we will not be scared of anything in this world that may come against us. அந்த ஒரு அறிவு ஆபிரகாமுக்கு இருந்தபடியால் தாம் ஆபிரகாம் சொன்னார், தன் மகன் வந்து ஆபிரகாமை பார்த்து, அப்பா விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆமென், ஆடு இல்லையேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் கவலைப்படாம யோசிக்காமலே சொன்னார், யெகோவா ஈரே, எனக்கு ஒருவரை தெரியும், அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவர் யெகோவா ஈரே, நீ ஏன் கவலைப்படுற, அவர் அதை பார்த்துக் கொள்வார். Abraham really had this realization, and that is when Abraham's son asked him, Father, we have fire, we have wood, but we do not have the thing to sacrifice. And he said, Jehovah Jireh, he is the provider. நாம் கர்த்தருடைய பிள்ளை, நாம் அவருடைய பிள்ளை, அவர் நம் தகப்பன். We are God's children and he is our father. God is our father. Hallelujah. Hallelujah. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இளைய குமாரனுக்கு அந்த தரிசனம் இருந்தது, நான் அவருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன். In Luke chapter 15, that youngest son had the realization that I am his child and he is my father. ஆனா அதே வீட்டிலே ஒரு மூத்த குமாரன் இருக்கிறான், அவனுக்கு அந்த தரிசனம் இல்லை. There is an elder son in the same house. He did not have this realization. ஒரு தடவை கூட அவன் அப்பான்னு கூப்பிட்டதாக அந்த பைபிள் எங்கேயுமே சொல்லல. There is no mentioning of him calling his father or dad. Nowhere it is written in the Bible. அவன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறான். He's always standing outside the house. ஆனா சொல்றதெல்லாம் நான் கூடவே இருந்தேன்,
நான் உன் கூடவே வாழ்ந்தேன், நீ சொன்னதெல்லாம் கீழ்ப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கீழ்ப்படாம வெளியில உட்கார்ந்திருக்கான். How he kept saying that I was with you throughout, I was always obeying your word, but he is standing outside the house. அவன் சொல்வதெல்லாம் ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே தரல. When what he keep complaining is that God did not give me anything. அப்பா என் பிள்ளைகளோடு கூட என் சிநேகிதர்களோடு கூட நான் மகிழ்வதற்கு நேரம் செலவிடுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீ எனக்கு தரவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. Father, you've never given me even a small goat for me to celebrate with my friends. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? You know what God is saying? அப்பா உனக்கு ஒண்ணுமே தரலன்னு சொல்றியே, என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, உன்னுடையதா இருக்க, நீ வாங்கல, நீ எடுக்கல, உன் கையில கொடுத்துட, நீ எடுக்கல. சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்க, பட்னியா உட்காந்து எலும்பு தோலா இருக்க, ஏன்னா நீ எடுத்து சாப்பிடல, குடுக்கல சொல்லிட்டு இருக்கேன். ஆனா வசனம் சொல்லுது, அதனுடைய முதல் வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, தகப்பன், அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிமா, 17ஆம் வசனமா, அதற்கு தகப்பன் மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அது இல்ல 17ஆம் வசனமா, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அது இல்ல, அதுக்கு முந்தின வசனம். நீங்க என்ன வசனம் ஆரம்பத்தில் வாசிச்சீங்க? அப்பொழுது அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வர பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அப்புறம் அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவன் அவர்களுக்கு யாருக்கு? அவர்களுக்கு. சத்தமா சொல்லுங்க. அவர்களுக்கு. கேட்டது யாரு? இளைய குமாரன். பெற்றது யாரு? 2 பேர். அவன் அவர்களுக்கு அப்படின்னா கேட்டது இளைய குமாரனாக இருந்தாலும் 2 பேருக்குமே தகப்பன் ஆஸ்தியை கொடுத்தான். ஆனா ஒருவன் அதை பயன்படுத்தினான், ஒருவன் பயன்படுத்தவில்லை. அவனுக்கு தகப்பனை குறித்து அல்லது தான் யார் என்றதோ, தகப்பன் யார் என்பதோ, எப்படிப்பட்டவரோ என்கிற அறிவு அவனுக்கு இல்லாம போச்சு. Here in the 12th verse we could read that although the portion was asked by the younger one, the father divided it to them. It is what is written. So it is given to both of them. இன்னும் தெளிவாக சொன்னால், தகப்பனை குறித்து தவறான தரிசனத்தை பெற்றவன், தராதவர், ஜெபத்தை கேட்காதவர், ஆசீர்வாதத்தை உற்றாதவர், துன்பங்களை அனுமதிக்கிறவர், இப்படிப்பட்ட தவறான தரிசனத்தை பெற்றவன் மூத்த குமாரன். To clearly explain, the elder one was the one who did not have the actual realization of who his father is and what he could get from his father. தகப்பனை குறித்து தவறான தரிசனத்தை பெற்ற இன்னும் ஒருவனை குறித்து நாம் திருவசனத்திலே பார்க்க முடியும். So this is about the incorrect realization of who the father is, and there is another person in Bible as well who had an incorrect realization. தகப்பனை குறித்து நாம் தரிசனம் பெறுவதை விட ஆபத்தானது தகப்பனை குறித்து தவறான தரிசனத்தை பெறுவது என்பது. It is really dangerous if you have an incorrect realization about our father. இவர் நான் மகிழ விடாதவர், மகிழ்ச்சி அடைய விடாதவர், நான் கேட்பதை கொடுக்காதவர், என் ஜெபத்தை கேட்காதவர் என்று தவறான தரிசனத்தை பெற்றவன் மூத்த குமாரன். The elder son is the one who has an incorrect realization about the father, thinking that he does not like me enjoy. ஆனால் தரிசனத்தை பற்ற சின்ன இளைய குமாரன் வந்து அப்பாவுக்கு முன்பாக வந்து, சிநேகிதர்களுக்கு முன்பாக வந்து, ஜனங்களுக்கு முன்பாக வந்து அவன் சொல்லுகிறார், என் தகப்பன் எனக்கு மோதிரத்தை கொடுத்தார், என் தகப்பன் எனக்கு ஆடைகளை கொடுத்தார், என் தகப்பன் எனக்கு செருப்பை கொடுத்தார், என் தகப்பன் எனக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தினார், என் தகப்பன் வியாதிக்கு சுகம் கொடுத்தார், என் தகப்பன் எனக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையை கொடுத்தார், என் தகப்பன் ஜெபத்தை கேட்டு அவன் இதுவரையிலும் என்னை கொண்டு வந்தார் அப்படின்னு அப்பா கொடுத்த சின்ன 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 காரியங்களை கூட எண்ணி 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 சொல்லுகிறான் தரிசனம் பெற்றவன். However, the younger son who has the actual realization of who the father is, who the God is counting on all the blessings that he has got from the father. ஆனா மூத்தவனோ கிடைக்காதவைகளை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறவன். However, the elder one is still murmuring and complaining about things he has not received. இளைய மகனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பல தடவை தகப்பனிடத்திலே போய் அப்பா 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 அப்படின்னு கூப்பிடுறான். ஆண்டவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிடுறது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுமா?
We could see that the younger one keeps calling the father dad, dad multiple times. So we need to look at God and call him father. என் பிள்ளைக நைட்டு பகல்லாம் ஃபோனில் பேசும் டாடி அப்படின்னு சொல்லுவேன். நம்ம மனதை அப்படியே பூரிப்பு உண்டாகும். When my children call me on video call and say, Daddy, my heart would really melt. அப்பா நம்முடைய ஆண்டவரை பார்த்து அப்பா அப்படின்னு கூப்பிட்டா அவருடைய இருதயம் எப்படி மகிழும் தெரியுமா? When we look at our God and call him Father, Abba Father, you know how joyful his heart would be. Hallelujah. Hallelujah. நீங்களும் நானும் அப்பா அப்படின்னு அவருக்கு முன்பாய் வந்து நாம் கூப்பிடும்போது பரலோகத்தின் சிங்காசனத்தையும் தூதர்களையும் 24 மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் எல்லாம் மறந்து நமக்கு அருகாமையிலே வந்து நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். When we call out to him as Abba Father, he is the one who would come close to us and comfort us. ஒரு வாட்டி என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டானான்னு நம்முடைய தகப்பன் ஏங்கி நிற்கிறார். He is eagerly waiting whether my child will call me at least once as Abba Father. சில நேரம் என் பிள்ளைங்க காட்டுகிற சுட்டித்தனத்தினாலே நான் பயங்கரமா திட்டுவா. இப்ப கூட அடிப்பேன். பெரிய மகன் 25 வயசு ஆச்சு. லைவ்ல உட்கார்ந்து பார்க்கறான்னு தெரியல. இப்ப கூட அடிப்பேன். நல்லா அடிப்பேன். நான் கோவம் வந்தா அவன் சுட்டித்தனம் பண்ணா அடிப்பேன். நல்லா அடிப்பேன். அடிச்ச பிறகு நான் நினைப்பேன் இவன் வாழ்நாள்ல என் பக்கத்துக்கு வர மாட்டான்னு நினைப்பேன். When my kids or my children does something naughty, I used to beat them. The elder one is almost 25, but I still beat them. கோபத்துல நல்லா அடிச்சுக்கிட்டு நான் பெட்ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வந்தா டாடி அப்படின்னு வருவான். After some time when I come back to him, he'll be like, hi daddy, and he'll come. டாடின்னு வரும்போது நம்ம கண்ணிலே தானா கண்ணீர் வந்துடும். அப்படியே கட்டி பிடிச்ச மோனே நீ தெட்டி இதோண்டல்லே டாடி சாரல்ல டாடி ஞாயிற்று எങ്ങനെ செய்யத்தில்லை. So when he comes calling daddy, I would just hug him and I would say, you did a wrong thing, that's why. And he'll be like, it's okay daddy. உலகத்திலே ஒரு தகப்பன் அப்படி இருப்பான் என்றால் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் அப்பா டாடி அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம செஞ்ச குறைகள் எல்லாம் மறந்து நம்மை தன் மார்போடு அணைத்து நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். If a worldly father could be like that, think about our heavenly father. Whatever mistakes we've committed, when we go to him as Abba Father, he would just come hug us. அவர் சமூகத்திலே போய் விழுந்து சொல்லுங்க அப்பா நீ எனக்கு அப்பா நீதான் எனக்கு அப்பா. ஆமென். ஓ மகனாகிய நான் தப்பு செஞ்சா கூட அப்பா நீதானே மன்னிக்கணும் அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அவர் நம்ம அருகாமையில் வந்து நிற்கிற தேவன். All we need to do is go into his presence and just submit yourself. Will call him Abba Father, I'm your child, and he is eagerly waiting for you to do that. அந்த தகப்பன் அத்தனை ஆண்டுகள் அவன் கஷ்டப்பட்டு உடைத்து சம்பாதித்த சம்பாத்தியத்தை எல்லாம் அவனை நம்பி கொடுத்த போது அவன் தகப்பனுக்கே துரோகம் செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லா சொத்துக்களையும் அழித்து விட்டு அவன் திரும்பி வந்து அப்பா உன் பிள்ளை என்று அழைப்பதற்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு வந்தா அப்பான்னு சொன்ன உடனே அந்த தகப்பனோடு வந்து அவன் செய்த துரோகத்தை எல்லாம் மன்னித்து அவனை பிடித்து அவனுக்காக கொடுக்க வேண்டியவைகளை எல்லாம் மறுபடியும் இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். When this younger child who lose everything that he possessed from the father come back and call him father, the father forgets everything and comes back to him and give him all the blessings twice. Hallelujah. 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 அவர் யாரு? Who is he? ஏதோ தூரத்துல இருக்கிற கடவுள் அல்ல. He is not some God who sits far away. நான் அழைக்கும் போது என் அருகாமையில் வந்து நிற்கிற அப்பா. He is the one when I call, come close to me. He is my father. சொந்த தகப்பன் கூட அவன் நான் கூப்பிடும்போது உடனே வர முடியாது. தூரத்துல இருந்தா எப்படி அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஆனா நம்ம ஜெப அறையிலே போய் முழங்கால் படியிட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அதே நிமிடம் சிங்காசனத்தை விட்டு நம் அருகாமையிலே வந்து நின்று நம் கண்ணீரை துடைத்து கவலைப்படாத மகனே மகளே என்று நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தகப்பன் நம்முடைய தகப்பன். Our worldly father, when we call him, might take time to come back. But our heavenly God, when we call, when we sit in our prayer room and call on his name, he would come in the same second, come comfort us. உனக்கு ஒரு தகப்பன் இருக்கு.
You have a father. அது உலக பிரகாரம் உள்ள தகப்பனை குறித்து நான் சொல்லல. I'm not என் அருமை சகோதரா சகோதரி, உன்னை காண்கிற ஒரு தகப்பன், உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தகப்பன், உன் கரத்தை பிடிக்கிற ஒரு தகப்பன், உன் எதிர்காலத்திற்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு தகப்பன் உனக்கு உண்டு. நீ கூப்பிட்டா போதும், அந்த நிமிடம் உன் அருகாமையில் வந்து நிற்பார். You have a father who could wipe your tears, who can do anything for you, and you just need to call on him, and the next second he could come to you. Hallelujah. Hallelujah. அந்த பிள்ளை தகப்பன் வீட்டை விட்டு தூரத்திலே போனாலும் அவன் திரும்பி வருகிற வரையிலும் அந்த தகப்பன் ஆமென் மகனை காத்து, தமிழ்ல சொல்லுவாங்க வடிவேலை விடிவைத்து காத்திருந்த தகப்பன் தூரத்திலிருந்து வருவதை கண்டு ஓடி போய் கட்டி அணைக்கிற தேவன் அவர்தான் தகப்பன். We could see a father here, even if the son left the home, he was eagerly waiting for the son to come back, and he was looking on the road. When he could see the son far away, he ran to him, he hugged him, and he welcomed him back home. இவன் அப்பா விட்டு போகும்போது, அப்பா வீட்டை விட்டு போகும்போது எப்படி போயிருப்பான்? When he left the father's house, how would have he gone? நல்ல ஜிம்மிலே போய் நல்ல மசில் எல்லாம் ஏற்றி வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல பார்த்தா அப்படி அழகா இருந்தவனா போயிருப்பான். He would have been gone. When he left the house, he would have been well built in his physique. ஆனா வரும்போது எப்படி வந்திருப்பான்? But while returning, can you imagine how he would have been? எப்படி வந்திருப்பான்? சத்தமா சொல்லுங்க. கரெக்டா சொல்றீங்க. எலும்பும் தோலுமா பிச்சைக்காரனை போல ஒரு பிச்சைக்காரன் வாசல்ல வரான் அப்படின்னு தகப்பன் அவனை பார்த்தாலும் அந்த தகப்பனுக்கு தெரியும் அவன் பிச்சைக்காரன் அல்ல, அவன் மகன் என்பதை தகப்பன் அறிந்து கொண்ட. வீட்டில் யாரு அறிஞ்சாங்களோ இல்லையோ தெரியல, அந்த தகப்பன் அறிந்து கொண்டான் அவன் என் மகன். When he returned home, he would have definitely been so skinny and like a homeless person. But even then, the father could realize who his son is. நீங்களும் நானும் எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய ஆவிக்குரிய கோலம் எப்படிப்பட்ட கோலமாக இருந்தாலும் பரவாயில்லை, மனம் திரும்பி தகப்பன் பாதத்திலே திரும்பி வந்தால் அவர் நம்மை அணைக்கிற தேவனாயிருக்கிறார். You and me, whatever our spiritual life is, whatever the situation is, if you could come back to the Father, He is a Father who would welcome you back. என்ன அறிவு இருக்கணும் நமக்கு? What is the realization we need to have? First realization. முதல் அறிவு. What is the first realization? என்ன அறிவு? நம்ம யாரு? Who am I? நீங்க யாரு? Who are you? சத்தமா சொல்லுங்க. Can you say louder? உங்க பேரெல்லாம் நான் கேட்கல. நீங்க யாரு? Who are you? நீங்க யாரு? நீங்க பக்கத்துல இருக்க முகத்தை பார்த்து கேளுங்க, who are you னு கேளுங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? சகலத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளை நான். You are the child of the creator of heaven and earth. இரண்டாவது அறிவு. What is the second realization? சிலவங்களுக்கு ஆண்டவரை குறித்து அறிவு இருக்கு. என்ன அறிவு? அவர் டாக்டர். Some have realization about God that he is a doctor. ஏன்னா வியாதி வரும்போதெல்லாம் ஆண்டவரே சுகத்தை தாரும், ஆண்டவரே சுகத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆமென் டாக்டர்கிட்ட போய் நம்ம வியாதி சொல்ற மாதிரி நம்ம வியாதி வரும்போதெல்லாம் இயேசு கிட்ட போவோம், அவர் டாக்டர். Because whenever they get sick, they go to Jesus and they say he's a doctor because he heals. இன்னும் சிலவங்களுக்கு அறிவு இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து மார்வாடி மாதிரி, மார்வாடி ஃபைனான்சர். For others, Jesus is like a financier. பண தேவை வரும்போதெல்லாம் ஓடி போய் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது, ஆண்டவரே நீர் எனக்கு தாரும் தாரும் அப்படின்னு 3 நாள் ஜெபம், உபவாச ஜெபம். Because whenever there is need for cash, they pray to God that I urgently need this amount. 3வது நாள்லயே உபவாச ஜெபம் வந்து கேட்கப்படல, காசு கிடைக்கல. Even on the 3rd day of fasting, the prayer was not answered. He did not get money. இப்போ அவன் ஜெபம் பண்ணானே, ஆண்டவரே நீர் ஏன் எனக்கு காசை கொடுக்கவில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. I really know God why you did not answer my prayer. ஜெபம் ஆரம்பிக்கும்போது அவன் சொன்னான், ஆண்டவரே 10,000 ரூபாய் கிடைச்சால் அதுல 1000 ரூபாய் நான் சரியாக தசம பாகத்தை கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா காசு கிடைக்கல. அவன் சொல்றான், ஆண்டவரே நீ ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை எனக்கு நல்லா தெரியும், நான் தசமபாகம் கொடுக்க மாட்டேன்னு தானே ஆண்டவரே நீ கொடுக்கல. ஒன்னு பண்ண ஆண்டவரே 1000 ரூபாய் நீ எடுத்துட்டு எனக்கு 9,000 ரூபாய்
தாரும் ஆண்டவரே ஜெபம் பண்ணாரா? So he's praying, he's saying that on the first day he started the prayer as in God give me 10,000 rupees, 1,000 rupees I'll give it as a காசு tithe. தேவைப்படும் போதெல்லாம் ஆண்டவரை கேட்கிறார். So whenever there is a need for cash or money, people ask God. அடுத்து இன்னும் சிலவங்க இருக்காங்க, ஆண்டு இயேசு கிறிஸ்து வந்து என்னது ஜட்ஜ். There is another group of people who think Jesus is a judge. ஆண்டவரே நீ என்ன செய்யும்? நியாயம் தீர்ப்பீரா ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கிற எனக்கு தொல்லை பண்ற நீ நியாயம் தீரும் ஆண்டவரே. அப்படின்னா ஆண்டவரே நான் நாளை காலையில் பார்க்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடணும் ஆண்டவரே அப்படி சொல்ல மாட்டான். அந்த ஜெபத்தினுடைய அர்த்தம் அதான், நியாயம் தீர்ப்பீரா ஆண்டவரே, நான் யார் என்பதை காட்டும் ஆண்டவரே. They would pray that God give me justice, you show me who I really am to the other person who did bad to me. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னும் சிலவங்க இயேசு கிறிஸ்து வந்து அட்வொகேட்டா வச்சிருப்பாங்க, வழக்கறிஞர். For others, Jesus is an advocate. பிரச்சனை வரும்போதுல ஆண்டவரே இவன் எனக்கு பிரச்சனை பண்றான் ஆண்டவரே, நீர் ஏதாவது ஒரு விதத்துல என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. Whenever there is trouble in their life, they go to this Jesus and they say, protect me or save me from this. இயேசு கிறிஸ்து நம்முடைய நமக்கு பணத்தை கொடுக்கிறவரும் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவரும் அல்ல. அப்படின்னா அல்லன்னு இல்லை, இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமென். அதற்கும் மேலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் தான் நமக்கு எல்லாம். Jesus Christ is not just a cashier or the one who heals us. He is everything to us. அவர்தான் என் ஜீவன். He is our life. அவர்தான் என் சுவாச காற்று. He is our breath. அவர்தான் என் பேச்சு. He is my words. அவர்தான் என் மூச்சு. He is my breath. அவர் இல்லாமல் நான் இல்லை. I am nothing without him. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த அறிவு, that realization. மூன்றாவது இன்னொரு அறிவு இருக்கு. There is another realization, a third one. சொல்லணுமா வேண்டாமா? Should I say that? Yes or no? டைம் என்ன 1:30? 12. பிரைஸ் எல்லாம் ஓகே அது மாற்றத்தில்லை. பிரைஸ் எல்லாம் மூன்றாவது ஒரு அறிவு. நான் சீக்கிரமா சொல்லி ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். டக்குன்னு போயிடுவோம், 12:30 போயிடலாம். There is a third realization I would quickly discuss. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 30வது வசனம். Matthew chapter 25 verse 30. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். சரி, இங்கே வந்து ஒரு எஜமானன், ஐஸ்வர்யவானாகிய ஒரு எஜமானன் தன்னுடைய 3 வேலைக்காரர்களை அழைத்து 3 பேர்களுக்கு ஆமேன் ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 தாலந்தை கொடுக்கிற சரித்திரம் நமக்கு நல்லா தெரியும். We all know this parable where a rich man gave his 3 servants the coins. இது 1 தாலந்தை பெற்றவனை குறித்து வசனம் சொல்லுகிறது. எஜமானன் அவனை ஆமென் இவன் என்ன செய்யணும்? இருட்டுள்ள அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே இவனை இருளிலே தள்ளு அப்படின்னு சொல்றாரு. Here we could see that the one who received 1 talent, he had to be put into, he said as an unprofitable servant, and he has to be put into the outer darkness. அதற்கு என்ன காரணம்? இவன் நரகத்துக்கு தள்ளப்பட என்ன காரணம்? அவன் பெரிய பாவி, பெரிய குடியவன் அப்படின்னு எல்லாம் அங்கே எங்கேயும் சொல்லல. அப்படிப்பட்டவனா இருந்திருந்தா அந்த எஜமானன் அவன் கையிலே அந்த தாளந்து கொடுத்திருக்கவும் மாட்டாரு. What could be the reason that he was put into the darkness? Is it because of him only receiving 1? நரகத்திற்கு தள்ளப்படும் அளவுக்கு அவன் செய்த கொடிய பாவம் என்ன? What could be the real sin that he would have done for him to be pushed to the hell? நான் ஏற்கனவே சொன்னேன், அவனுடைய அவன் நரகத்திற்கு தள்ளப்படும் அளவுக்கு அவன் வாழ்க்கையிலே கடந்து வந்த முதல் பாவம், அவன் தன்னுடைய எஜமானனை குறித்து அறிய வேண்டிய விதத்திலே அவன் அறியாமல் போயிட்டான். அவன் எப்படி அறிஞ்சான்? நீ எப்படிப்பட்ட அவன் சொல்றான். எஜமானன் திரும்பி வரும்போது சொல்றாரு, நீ விதைக்காத இடத்திலிருந்து சேர்க்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று. மறுபடியும் வாசிமா. நீர் விதைக்காத இடத்திலிருந்து அறுவடை செய்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாகிய கடினமுள்ளவர். So here we could see that the Lord is telling this person. தன்னுடைய எஜமானனை குறித்து தவறான அறிவு. Here we could see that this person has an incorrect realization about the Lord. Hallelujah. Hallelujah. இரண்டாவது அறிவு,
அந்த எஜமானன் தன் கரத்திலே கொடுத்தது எப்படிப்பட்டது என்று அறிகிற அறிவு இல்லாம போச்சு. Here we could see that he do not have an understanding of what the Lord has given into his hand, the talent the Lord has given him. இது நீங்க ஒரு 10 நிமிஷம் என்ன ரொம்ப நல்லா கவனிக்கணும். You have to listen to me very carefully for 10 minutes. நம்ம எல்லாம் செய்கிற மகா பெரிய ஒரு தவறு இதுதான். This is one of the biggest mistake that all of us does. ஆண்டவர் நம்மை நம்பி நம் கரத்திலே கொடுத்திருப்பது என்னவென்பதை அறியாமல் இருக்கிற ஒரு அறிவு, தவறான அறிவு. A misunderstanding of what the Lord has given in our hand. அவன் என்ன நினைச்சிருப்பான்? What he would have thought. நீ கொஞ்சம் என்னோட வாங்க, நம்ம பேசி முடிப்போம். அவன் என்ன நினைச்சிருப்பான்? இந்த ஒரு தாலந்து அவன் கையில கிடைச்ச உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான்? When he received this one talent, what he would have thought about it. சொல்லுங்க பாப்போம். என்ன நினைச்சிருப்பான்? என்னை மாதிரியே நானும் இதே வீட்டிலே இதே எஜமானுக்கு எத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன். நான் சொல்றது விளங்குலையா? ஹலோ, எத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன் நானும். ஆனா பாருங்க, என்னை மாதிரியே வந்தவன் கையில எவ்வளவு கொடுத்திருக்காரு. நான் வந்ததுக்கு அப்புறம் வந்தவன் கையில எவ்வளவு கொடுத்திருக்கு. எனக்கு மட்டும் நினைச்சிருப்பாரா இல்லையா? அவன் என்ன நினைக்கிறான்? என் எஜமானன் அவர்களை விட என்னை தாழ்வாய் நினைக்கிறார். நான் தகுதியற்றவன், நான் அயோக்கியன், யோக்கியதை இல்லாதவன், மிடுக்கில்லாதவன், கழிவில்லாதவன், ஆமென் அப்படின்னு என்னை குறித்து என் எஜமானன் நினைக்கிறாரு. ஆமென் அப்படின்னு அவன் யோசிச்சிருப்பான். ஆமாவா இல்லையா? உங்களை பரவாயில்லை. This person who have received just one talent would have thought that I am unworthy. That is the reason he has just given me just one talent, but the other person has got 2 and more, so he is more than worthy than me. அவனுடைய எஜமானனை குறித்து உள்ள சிந்தனை என்னவென்றால், அவன் யோசிக்கிறான், எஜமானன் என்னை விலை குறைந்தவனாய் மட்டமாய் பார்க்கிறார் என்று அவன் எஜமானனை குறித்து யோசிச்சான். So his realization about the Lord is that the Lord thinks me of unworthy. ஆனா இந்த எஜமானன் அவனை குறித்து என்ன யோசிச்சிருப்பார் தெரியுமா? But you know what the Lord has thought about this servant? என்ன யோசிச்சிருப்பாரு? What he would have thought? இந்த 3 பேர்களில யார் சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எஜமானன் பார்வைக்கு இந்த 3 பேர்களில யார் ஆமென் தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? In the Lord's eyes, who among these 3 is the most worthy? What would be your answer? 3 கிடைச்சவங்க, அப்படிதானே? என் ட்ராக்குக்கு வந்துட்டீங்களா? ஆண்டவர் இப்போ நீங்க எனக்கு 2 பிள்ளைங்க. I have 2 children, you know that. உதாரணம் தான் சொல்றேன். நீங்க அப்படியே அப்படியே அப்படி நினைச்சிட கூடாது. It's just an example. ஒருத்தன் பயங்கர என்னது கில்லாடி, திறமசாலி, அப்படியே தூக்கி போட்டாலும் 4 கால்ல நிப்பான், எங்க போனாலும் பழைச்சுக்குவான். One among them is really smart and he's very well. இன்னும் ஒருத்தன் மக்கு. நான் தான் சொன்னா இது அப்படியே நீங்க எடுத்துட கூடாது. நான் உதாரணம். இன்னும் ஒருத்தன் மக்கு, லகான் கோழி மாதிரி எங்கேயாவது கொண்டு வந்து வச்சா அங்கே நிற்கும். அப்புறம் அடுத்தடுத்து பண்ணா அவன் என்னதான் செஞ்சாலும் பழைக்க முடியாது. நான் என்னுடைய சொத்தெல்லாம் கொடுக்கும்போது யாருக்கு அதிகமாக கொடுப்பேன்? நீங்க யாருக்கு கொடுப்பீங்க? சன்னி பாஸ் யாருக்கு கொடுக்கும் பாஸ்டர்? இப்போ பிரச்சனை வேண்டாம். யாருக்கு கொடுப்போம்? நம்ம நல்ல திறமைசாலி கிட்ட சொல்லுவோம், டேய் உங்க தம்பி ஒன்ன மாதிரி திறமை இல்லை, அவன் அவ்வளோ படிக்கல. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே துபாய் தேசத்துக்கு போகும்போது நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வீட்டில் தங்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல. An example, a story time where about 20 years ago I went to Dubai and I stayed in a businessman's house. அவர் எங்கிட்ட சொல்றார், பெரிய பிசினஸ்மேன், பெரிய கோடீஸ்வரன், பல ஆமென் கம்பெனிகளை வைத்து நடத்திட்டு இருந்த அந்த மனுஷன். அவர் எங்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் எங்க அப்பாவுக்கு நாங்க 2 ஆண் பிள்ளைகள்.
He's really rich, and he was saying that, Pastor, my father has 2 sons. எங்க அண்ணன் வந்து அவருக்கு அவ்வளவு படிப்பும் கிடையாது, ஒரு கால் வந்து சரியா நடக்க முடியாது. அதனால அவர் வந்து அவ்வளோ ஒரு வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு ஆமேன் ஒரு 20,000 ரூபாய் என் கையிலே கொடுத்துட்டு, நிறைய 8 ஏக்கர் 10 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்லாம் இருக்குது பாலக்காட்டில். அந்த அப்பா என்னை அழைச்சிட்டு 20,000 ரூபாய் என் கையிலே കൊടുത്തിട്ട്, മോനെ നീ മിടുക്കനാ, നീ നന്നായിട്ട് പഠിച്ചിട്ടുണ്ട്, നീ എവിടെ പോയാലും ജീവിക്കും, അതുകൊണ്ട് നിനക്ക് തരാനുള്ള ഇതാ, ഇനിയും ബാക്കിയുള്ള എല്ലാം നിന്റെ ചേട്ടൻ, അവൻ പാവം, അവന് കഴിവില്ലാത്തവൻ, അവൻ എങ്ങനെയെങ്കിലും ജീവിച്ചോട്ടെ, எப்படியாவது அவன் படைச்சிட்டு போட்டோம், அவன் நீ நல்ல திறமசாலி, அதனால இந்த 20,000 ரூபாய் வச்சு நீ என்ன செய், பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எங்கிட்ட கொடுத்து அனுப்பினாரு. பாஸ்டர் 20,000 ரூபாய் வச்சு விசா எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து துபாய்க்கு வந்தேன். அந்த 20,000 ரூபாய் தான் இன்றைக்கு இந்த சாம்ராஜ்யம் கட்டுவதற்கு எனக்கு uதவி செய்தது என்று சொன்னார் அந்த ஆளு. Looks like he had an elder brother. He was uneducated and not smart enough. So the father gave this son 20,000 rupees and said the remaining everything goes to the elder son. Now with this 20,000 he came to Dubai and he built all this. He made so many riches out of it. Amen. அப்போ நல்லா கவனிங்க, ஒரு திறமையுள்ளவன் கரத்திலே கொஞ்சமா கொடுத்துட்டு திறமை இல்லாதவன் கரத்திலே அதிகமாய் கொடுத்து, திறமை உள்ளவன் கரத்திலே கொடுத்துட்டு அந்த அப்பா நினைப்பார், இவனுக்கு இது கிடைச்சாலும் இவனுக்கு ஒன்றும் கொடுக்கலனா கூட எப்படியாவது பொழைச்சுக்குவான் நினைச்சு அவன் மேல அந்த மற்ற 2 பேர்கள் மேலே இருந்ததை விட அதிகம் நம்பிக்கை வைத்து அவன் கையிலே ஒரு தாலந்தை கொடுத்திருக்கும் போது தன் கரத்திலே கொடுத்து அந்த தாலந்தினுடைய மதிப்பு என்னவென்று அறியாமல் புதைத்து போட்டு பொறுப்பில்லாத ஊழியக்காரன். So Lord knows that even if I give 1 talent to this person, he is he is smart enough to make it or multiply it. That is the reason he was given only 1 talent, but he was so not responsible about it. நாங்க எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரோம், எங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ண கூட பாஸ்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க, நேத்து வந்தவங்களே வர்ஷிப் நடத்த விடுறாங்க. We have been coming to the church for so long and pastor is not giving us any chance to do anything. அப்படினா என்ன அர்த்தம்? What would be the meaning to that? எங்களை வந்து தொடப்ப கொடுத்துட்டு பொறுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், வர்ஷிப் நடத்துறதை விட கர்த்தர் உன்னை அதை விட மேன்மையான ஊழியத்தை கொடுத்திருக்காங்க. I'm telling you, more than conducting or the worship here, there is more blessing to you all who does other things as well. அந்த ஊழியம் தான் உன்னை இங்க கொண்டு வரும். Only that ministry can bring you to the stage. நான் பல தடவை சொல்லி இருக்கேன், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல என்ன ஊழியம் செஞ்சேன் நான் சொல்லி இருக்கேன். I've told this many times at the start of my ministry life, what was the things I was doing. ஒரு சபை கூட்டுவது பெருக்குவது தான் என் ஊழியமா இருந்துச்சு. இப்படி இங்க அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாரும் இல்லை, பிள்ளைகளும் சகோதரிகளும் இருக்காங்க. இங்க அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாருமே இல்லை. இப்போ சபை பெருக்கிறது, கிளீன் பண்றது, அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்டின் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் கூட இப்போ இங்க வந்துட்டான். எங்க? ஆமென். நான் சொல்றேன், அந்த ஊழியம்தான் ஆமென் ஆரம்பத்திலே நான் ஆரம்பித்த அந்த பெருக்குகிற ஊழியம்தான் இன்றைக்கு இந்த மேடைக்கு என்னை கொண்டு வந்தது. I'm telling you, at the start of my ministry life, I was just cleaning a church, and that is what brought me forward with my ministry life. உங்களை எஜமானன் குறைவாக நினைக்கிறார் என்று நீங்க நினைக்க கூடாது. எல்லாரையும் விட எஜமானன் உங்களை திறமைசாலி என்று நினைத்து உங்கள் கரத்திலே ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும் போது அதை உண்மையுள்ளவர்களாய் வியாபாரம் செய்வதை விட்டு என்ன செய்றீங்க? என்னால இது செய்ய முடியாது, இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு புதைத்து வைக்கிறீங்களே. நம்ம இடம் எங்க? பைபிள் வாசிங்களே, வசனம் புதைச்சு வைக்கிறவங்க எங்க போவீங்க? வாசிமா வசனம். அழுகையும் பற்கடிப்பும். அவங்க பெரிய தப்பெல்லாம் செய்யல, பெரிய கொலை, பாவம், அநியாயம், அக்கிரமம், கொள்ளையடிக்கல. அவன் கொடுத்ததுல என்ன செய்யல? உண்மையா இல்லை. இன்னும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஒரு தாலந்துனா என்ன? நீங்க நினைக்கிறீங்க ஏதோ பேர்ஸ்ல இருந்து ஒரு $100 இல்ல ஒரு $100 எடுத்து கொடுக்கிற மாதிரி ஒரு தாலந்து அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல. So this 1 talent, or you might think that what is it? It is just like a 1 coin or $1 that is given. It is not that. ஒரு தாலந்துனா
3000 வெள்ளிக்காசுக்கு சமம். 1 talent is equivalent to 3,000 silver coins. 3000 வெள்ளிக்காசுனா 6000 தினாரியஸ். தினார் அப்படி சொல்லுவோம், தினாரியஸ். அந்த காலத்திலே இஸ்ரவேலர்கள் ரோமா தேசத்து உள்ளவர்கள் பயன்படுத்துகிற 6000 தினாரியஸ் தான் 3000 வெள்ளிக்காசு. அந்த 3000 வெள்ளிக்காசு தான் ஒரு தாலந்து. 3,000 silver coins is equivalent to 6,000 dinars. So this is what 1 talent is equivalent to. ஒரு தினாரியஸ் என்பது ஒரு ஒரு ரோமா சாம்ராஜ்யத்திலே உள்ள ஒரு குடும்பம் ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் தான் இந்த ஒரு தினார். 1 dinar out of that is a tax that a family has to pay to the Roman Empire. 2 தினார் வந்து 2 குடும்பத்துக்கு கட்டணும். 2 dinars is for 2 families. ஏதாவது விளங்கலையா? ஓகே, இதெல்லாம் போய் படிச்சிருந்தா பாஸ் நாங்கள் இங்கே இருந்திருப்போம். நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ போய் தூண்டிலை போட்டு ஒரு மீனை பிடித்து அந்த மீனின் வாயில இருக்கிற வெள்ளிக்காசை எடுத்து உனக்கும் எனக்கும், அப்படிதானே சொன்னாரு, உனக்கும் எனக்கும் சேர்த்து டாக்ஸ் கட்டு அப்படின்னாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் 2 குடும்பத்திற்கு ஒரு வெள்ளிக்காசு அப்படின்னு 2 தினார். So we know the story where Jesus Christ told Peter to catch a fish and pay from the silver coin that you get from it. இன்னும் சொல்ற கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ரோம தேசத்திலே உள்ள ரோம என்னது மிலிட்டரி ராணுவம், ரோமா ராணுவத்திலே உள்ள உயர்ந்த ஒரு ஆபீசர், ஒரு பெரிய அதிகாரிக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் தான் ஒரு தினாரியஸ். 1 denarius is the salary that high-ranking military officer in Roman Empire could get. ஒரு பெரிய வருமானமுள்ள ஒரு அதிகாரிக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய சம்பளம் ஒரு தினாரியஸ். அப்படின்னா கணக்கு பார்த்தா 6000 தினாரியஸ் என்பது 20 ஆண்டுகள். எவ்வளோ? 20 ஆண்டுகள் ஒரு உயர்ந்த அதிகாரிக்கு தன் 20 ஆண்டுகள் அரசாங்கத்திலே வேலை செய்தால் தனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் தான் இந்த 3000 வெள்ளிக்காசு. இல்லைன்னா ஒரு தாலந்து. எவ்வளோ? எத்தனை? 6000 தினார், 3000 வெள்ளிக்காசு, ஒரு தாலந்து. So this 1 talent is almost equivalent to the salary a person could get for 20 years if he work hard. நான் இது கொஞ்சம் கணக்கு போட்டேன். I calculated this. கணக்கு போட்டா என்ன கணக்கு எப்படி வருதுன்னா, நம்முடைய அதாவது ஒரு நாளைக்கு ஒரு சராசரி சம்பளம் வாங்குகிற ஒரு நபருக்கு அவருடைய சம்பளத்தை கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 15 கோடி. அப்புறம் நானே மறந்துட்டேன். 15 கோடி 59,50,000 ரூபாய் தான். எவ்வளோ? 15 கோடிக்கு எத்தனை ஜீரோ இருக்கு? பாக்கி எங்கிட்ட போடுவீங்க? சரி, 15 கோடி 90 லட்சத்து 50,000 16,69,50,000 ரூபாய் தான் இந்த எஜமான தூக்கி இவன் கையில கொடுத்தார். So when I did my calculation on an average basis here, it was more than 15 crores that it was equivalent to. எந்த எஜமான கொடுப்பான்? Which Lord could give such an amount? ஒரு மாசம் சம்பளம் பொங்கலுக்கு 15 நாள் போனஸ் வாங்குறத நம்ம மாரடிக்கிறத நம்ம வேலை செய்யறவங்களுக்கு தெரியும். Here people who works would really know how to get at least a bonus from their company. அப்படினா 5 தாலந்து பெற்றவன் ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்து உழைத்தால் கிடைக்கிற அந்த ஊதியத்திற்கு சமமான அந்த 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 பொருளை தான், அந்த ஒரு நன்மையை தான் அந்த எஜமான 5 தாலந்து பெற்றவன் எஜமான கரத்திலிருந்து பெற்றான். So the servant who got 5 talent is like almost a person could work 100 years and earn something. That is the amount he got. பெரிய ஒரு
பொக்கிஷத்தை, இவ்வளவு பெரிய ஒரு விலையுள்ள ஒரு பொக்கிஷத்தை உன்னை நம்பி உன் கரத்திலே கொடுத்திருக்கும் போது நீ அதனுடைய விலை மதிப்பு என்னவென்று அறியாம ஏதோ 10 ரூபா 1 ரூபா 2 ரூபா தூக்கி குப்பையில போடுற மாதிரி நீ தூக்கி போட்டுட்டு அமைதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே தேவ ஜனமே, உனக்கு கொடுத்ததனுடைய மதிப்பு என்னவென்று அறியாமல் இருக்கிறாயே, உனக்கு கொடுத்த ஊழியத்தினுடைய மதிப்பு என்னவென்று அறியாமல் இருக்கிறாயே, எப்படி ஆண்டவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க முடியும்? When such a huge treasure is given to you, it is your responsibility that you need to realize and do that. You cannot just sit simply not using the talent that is given to you. ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டது விலை குறைந்த பொறுப்பு என்று நீர் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நீ கனவிலே கூட நினைக்க முடியாத பெரிய பொறுப்பை தான் உன் கரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். You may think that you are given something that is not at all worthy, but God is speaking to you today that not even in your dreams you could think of this is such great responsibility that is given. கொடுத்ததனுடைய மதிப்பு என்னவென்று அளவிடாம கொடுத்தது யார் என்பதை அறிந்து கொள். Now, not to measure what is actually given to you, you need to know who has given it to you. கொடுக்கப்பட்டது எப்படி என்று ஆராய்ந்து கொண்டிராமல் கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆராய்ந்து பார். Instead of looking for what is given to you, look at who has given it to you. ஆமென். மீன்களை பிடித்து கொண்டிருந்த பேதுரு மதிப்பு இல்லாத பேதுருவை அடைத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், அவன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. Jesus called the unworthy Peter and told him that on this rock I will build my church. பேதுரு தனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய மதிப்பை அறிந்து கொண்டான். பேதுருவை கர்த்தர் உலகத்தை கலக்கினவராய் மாற்றினார். Peter realized the worth of what was given to him and he was able to shake the world. இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் யார் என்று நான் அறியணும். Can we all pray that we need to realize, understand who I யார் am? என்றதை நான் அறியணும். I need to know who you are, God. என் கையிலே கொடுக்கப்பட்ட ஆமென் அந்த தாலந்து, அந்த ஊழியம், அது எதுவா இருந்தாலும் மியூசிக் வாசிக்கிற ஊழியமா, ஆமென் பிஎஸ் சிஸ்டம் இயக்குகிற ஊழியமா, பெருக்கிற ஊழியமா, சேர் போடுற ஊழியமா, கிளீன் பண்ற ஊழியமா, ஆபீஸ்ல ஊழியமா, ஆமென் பாத்ரூம் கழுவுற ஊழியமா, சாப்பாடு வைக்கிற ஊழியமா, எதுவா இருந்தாலும் அது வேலை அல்ல, அது ஊழியம். And whatever that is the duty that is given to you, it is not just a job, it is a ministry in God's eyes and you need to understand the worth of it. ஆண்டவர் எந்த பொறுப்பையும் கரத்திலே கொடுத்தாலும் வேண்டாம் முடியாது என்று ஒதுங்கி இருந்தா நீர் அந்த ஒரு தாலந்தை பெற்றவனுக்கு சமம். If God gives you some responsibility and you say that no, I do not want it, you are like the servant who got 1 talent. அந்த 3 தாலந்து பெற்றவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் பெற்ற உடனே போய் வியாபாரம் செஞ்சாரு. அப்படியே அந்த வசனம் இருக்கு, உடனே. We could see that the one who received 3 talent, he immediately went and started his work. பெற்ற உடனே அவன் போய் தன் வேலையை ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டான். He immediately went and started his work. உட்கார்ந்திருந்தது போதும். It is stop wasting our time. இந்த பொறுப்பனால முடியாதுன்னு சொன்னாலும் போதும். It is enough of saying that I do not want this responsibility. Hallelujah. Hallelujah. ஆமென். இன்றைக்கு இதுவரையிலும் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்பதை, இதுவரை வந்ததனுடைய காரணம் என்னவென்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். We need to start realizing the reason for what has happened so far. கடந்த தினத்துல யாரோ ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். யாருன்னு மறந்துட்டேன். I do not remember who, but somebody remember saying, I am really blessed today. அப்போ பேசும்போது அப்ப சொன்னாங்க, அந்த காலத்துல சபையில எல்லாவற்றுக்கும் வலங்கரமா இருப்பேன் அப்படி சொன்ன உடனே அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஆமா இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. யார் என்பதை மறந்துட்டேன். And then I was saying, they were saying that I'm blessed today. The reason is because I was doing all the ministry for the church, and that is the reason I got blessed today. இந்த பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தாலும் மனுஷனுக்காக இல்ல, கர்த்தருக்காக செய்யுங்க. பிரதிபலம் மனுஷன் கொடுக்க மாட்டான், நல்லதுன்னு மனுஷன் சொல்ல மாட்டான், பாஸ்டர் சொல்ல மாட்டார், ஒருவேளை பாஸ்டர் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஆனால் கர்த்தர் உன்னை காண்கிற தேவன். And whatever responsibility the God has given to you, do it for the God. Do not expect anything nice or any words from the humans, but God will bless you. நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய விலை, தாலந்தினுடைய விலை
பெரிது என்பதை மறந்து விடக்கூடாது. And know that the worth of things or responsibilities that is given to you is great. ஆண்டவரே இந்த 3 அறிவை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Can we all pray that God give me the realization of these 3 things? Amen.